என் இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். தினமும் ஒரு மருத்துவம், தினமும் ஒரு மூலிகை, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கை சிகிச்சை. கை சிகிச்சை என்றால் என்ன? கையிலேயே உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும், நரம்புகளும், தசைகளும் நம்ம கையிலேயே சிகிச்சை பண்ணுறதாங்க கை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறது. அதாவது சுஜோக் இன்டர்நேஷ்னல் தெரப்பி அப்படின்னு கூகுளில் போயிட்டு டைப் பண்ணி பாருங்கள். கையில் எப்படியெல்லாம் என்னென்ன உறுப்பெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எப்படி குணமாகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே. அப்போது இது வந்து தலைப்பகுதிங்க. நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், இது வந்து தலைப்பகுதி, சரிங்களா? இது ரெண்டும் கை, நம்மளோட கை. இது ரெண்டு நம்மளோட கால், லெஃப்ட் கால், ரைட் கால், சரிங்களா? இங்கே இந்த உள்ளங்கையில் இங்கே லஞ்சு, லிவரு, கல்லீரல், சிறுகுடல், பெருகுடல், வயிறு, இந்த இடத்துல தான் மோஷன் போகிறதுக்கு கர்ப்பப்பை, ஆசன வாயு எல்லாமே இங்கே இருக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி நம்ம கை சிகிச்சையை நம்மளே நமக்கு டாக்டர் ஆகலாம் அப்படின்னா, இந்த கை சிகிச்சையை பற்றி நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு லேசாக வயிறு வலிக்குது அப்படின்னா நம்ம ஒரு தம் ப்ரெஷரு இருக்கும். இல்லை அப்படின்னாலும் கூட இங்கே பாருங்கள், இந்த கட்டை விரல் நகம் இருக்கு இல்லைங்களா, அது அங்கன இந்த பாருங்கள், வயிறு பிரச்சனை அப்படிங்கும்போது பாருங்கள், இப்படி கட்டை விரலை கொண்டு நல்லா அழுத்தம் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த வயிறு சுருக்குன்னு வலிக்குது இல்லைங்களா, அது குணமாகும். ரெண்டாவது, நுரையீரல் பிரச்சனை, சளி வெளியேற மாட்டேங்குது அப்படின்னா இந்த பாகம், சரிங்களா? இந்த பாகம் தான் நுரையீரல் இருக்குது. அப்போது இந்த நுரையீரலில் ஏதோ சம்திங் கோலை கட்டின மாதிரி சளி வெளியே வராமல் கரையாமல் டிஸ்டர்பாகவே இருக்கும் இல்லைங்களா? அதாவது இந்த இடம், சரிங்களா? இந்த இடத்துல அதே மாதிரி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி ஒரு 20 கவுண்டி அழுத்தம் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம செய்து வரும்போது நம் உடலில் 72,000 நாடி நரம்புகளும், உடல் உறுப்புகளும், தசைகளும் சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.